காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும். இந்த வாரம் புது வரவு முதல் அங்கத்துல ஷீர்டி அப்படிங்கிற ஒரு தியேட்டர் மூவி பத்தி தான் நான் பேச போறேன். டைட்டில் சொன்னோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படம் எந்த ஜோனர்ல இருக்கும்னு. இந்த படத்தோட கதை ஷீர்டி சாய்பாபா சம்பந்தப்பட்ட ஒரு உண்மையான ஃபேக்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த படத்தின் கிளைமேக்ஸ்ல அழகா காட்டியிருப்போன்னு படத்தின் டைரக்டர் கலைமுகிலன் சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல நந்தா, ரிவான், ரூபினி, சரண் எல்லாம் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் எட்வின் எஸ்ஏ உட்பட புதிய முகங்களை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நாங்க கேட்டப்போ இப்போதைக்கு கன்ஃபார்மான டேட் எங்க கிட்ட இல்ல. ஆனா இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் ஐட்டம், அதாவது காமெடி, சஸ்பென்ஸ், எமோஷன் கலந்த இந்த ஷீர்டி படத்தை பினேங் மற்றும் லங்காவி ஐலண்ட்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷீர்டி சாய்பாபா டிவோட்டிஸ் மட்டும் இல்லாம எல்லாருமே படத்தை தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வாரம் புது வரவு இரண்டாவது அங்கத்துல ஹேவாக் பிரதர்ஸ் காதலன் வீடியோ சாங் பத்தி தான் நான் பேச போறேன். ஹேவாக் பிரதர்ஸ் சொன்னாலே நிறைய பேர், முக்கியமா கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா ஆயிருப்பீங்க. ஹேவாக் மதன், ஹேவாக் நவீன் பாடிய இந்த வீடியோ சாங்ல இவங்களோட சேர்ந்து அஸ்வித்ரா, அபி, நிராஷினி கஜேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. நீ இருக்க பொழுது இல்லை இந்த வெளியே, நீ தூரமா போகினால் மனம் வெளிக்கின்றது, நீ இல்லாம போகினால் மறக்க முடியவில்லை, அவளுக்கு வழிகள் தெரியவில்லை, என் மனது தாங்கவில்லை, என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கண்கள் இமைய மூடிக்கொண்டே என் கனவில் வந்து சென்றார். காதலன் வீடியோ சாங்கோட எடிட்டர் அண்ட் டைரக்டர் பிரதீப் பாஸ்கரன் எஸ்ஓஜி ப்ரொடக்ஷன் தான் இந்த வீடியோ சாங்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ சாங்க்கு யூடியூப்ல நிறைய பாசிட்டிவான காமெண்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. பார்க்காதவங்க இன்னும் இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாரம் புது வரவு செக்மெண்ட்ல ஷீர்டி மற்றும் ஹேவாக் பிரதர்ஸின் காதலன் வீடியோ சாங் பத்தி நம்ம பேசணும். இதே மாதிரி இன்னும் சூப்பரான விஷயங்களோட உங்களை நான் மீட் பண்றேன். டில் தென் சைனிங் ஆஃப். கலை உலகம் நீதா. ஒவ்வொரு வாரமும் சுவர்ணான்ற ஒரு பொண்ணு வந்து 3 வார்த்தை சொன்னாலே போதும், நீங்க எல்லாரும் கண்ணத்துல கை வச்சு ரசிப்பீங்க. அம்மாடியோ, இது கேளுங்க. சினிமாவை பொறுத்தவரை சில பேரு காதல் காட்சியை ரசிச்சு பார்ப்பாங்க, சில பேரு சண்டை காட்சியை ரசிச்சு பார்ப்பாங்க. ஆனா நகைச்சுவைன்னு வரும்போது எல்லாருமே ரசிச்சு பார்ப்பாங்க. நகைச்சுவைய ஒரு கலையா நம்ம பார்க்கும்போது எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியாது. இந்நேரம் இந்த வாரத்தினுடைய தலைப்பை நீங்களே யூகிச்சிருப்பீங்க. தலைப்பு என்னன்னா மலேசியன் நகைச்சுவை நடிகர்கள். அன்று தொடங்கி இன்று வரை நம் மலேசிய கலைத்துறையில அதிகமான நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க. அவர்கள்ல ஒரு சில பேரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். முதலாவதாக யாரு வராங்கன்றதையும் பார்க்கலாம். காமெடின்னு பார்த்தீங்கன்னா பல ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. மக்கள் நம்ம நல்லா நெருங்கி பேசுவாங்க. நம்ம ஒரு ஹீரோ இல்லாத நம்ம காமெடினால பல ஹீரோக்கள் நடிக்க வாய்ப்பு இருக்குது. சவால்கள் பார்த்திங்கன்னா பல சவால்கள் இருக்குங்க. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் காமெடின்னா வாழ்க்கை பூரா சிரிச்சுட்டே இருப்போம்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம கேரக்டர் பண்ணிடுவோம். அது மாதிரி நம்மளுக்கும் சீரியஸ், நம்மளுக்கும் வாழ்க்கை இருக்குது. சில ரோல் என்ன ரோல் கொடுக்குறாங்க, முக்கியமாக காமெடி பண்ணும்போது காமெடி ரோல் தான் பண்ணுவாங்க. பட் அந்த விஷயம் அந்த ரோல் செய்கிறப்ப நம்மளுக்கு பல விஷயம் சிலப்பான கசப்பான அனுபவம், சில கஷ்டப்பட்டு சில பிரச்சனை தாண்டி தான் வந்துடும். மற்றபடி சில பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஃப்ரீலான்ஸாக ஒரு மூவ் பண்ணுறோம். ஸோ ஃபைனான்ஷியல் இருக்கும், ஃபேமிலி பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைலாம் தாண்டி தான் நம்ம போய் அங்கே கேரக்டர் கேமரா பண்ணிக்கும் போது சிரிச்சு தான் ஆகணும். இல்லைனா நான் முகத்தில் நம்ம பிரச்சனை தெரியக்கூடாதுன்னு சிரிச்சுட்டு நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம். அதனால தான் முக்காசி காமெடின்னு நினைக்கிறேன். நான் என்னையும் உள்பட வீட்டுக்கு போனால் நம்ம நம்மளாக இருக்கணும். அதனால் வெளியே என்ன தான் மக்கள் பார்த்தாலும் சிரிக்கிறீங்க, சிரிச்சு தான் போகணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும்.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம் கவலையை மறக்க வைக்கிற மிகப்பெரிய பொறுப்பு நகைச்சுவை நடிகர்கள் கிட்ட இருக்கு. மலேசிய நகைச்சுவை நடிகர்கள் பட்டியல்ல கானா, நண்டு ரமேஷ், மலேசிய சிம்ரன், ராஜி, AMR குழுவினர், SPM குழுவினர், கோயா மணியம், செந்தில் ஆதிபன், ஐயப்பன் இவங்க எல்லாரும் இருக்காங்க. இவர்களில் ஒரு சில பேரை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நம்ம பார்க்க முடியாவிட்டாலும் இன்னமும் இவர்களுடைய பேரும் புகழும் மக்கள் மத்தியில பேசப்படுகிறது. ஒரு சில நிகழ்ச்சிகளில், குறிப்பாக திருவிழா நிகழ்ச்சிகளில் ஆடல் பாடல் இருக்குதோ இல்லையோ இவர்களுடைய நகைச்சுவையை பெருமளவில் எதிர்பார்க்கறாங்களாம். இவங்களுக்குன்னு ஒரு தனி வரவேற்பே இருக்குன்னா பாத்துக்கங்களேன். சரி, அடுத்து யாரு வர போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். படத்தை வந்து மலேசியா படம் எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து நகைச்சுவைக்கு வந்துட்டு ஒரு 10, 15, 20% அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் ஒரு 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 துணுப்பாக தான் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு வந்து ரொம்ப லேஸ்ட்டாக இருக்குது. அப்போ இன்னொன்று வந்துட்டு இப்போ நான் நகைச்சுவை கலைஞன்னு, இப்போ நிறையா ஒரு டேவிட் இருக்கார், அப்புறம் சசி இருக்காங்க, லோகனு, அசோக்கு, அப்புறம் நிறையா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நகைச்சுவை கலைஞர் இருக்காங்க. அவங்களும் நானும் வந்துட்டு ஒரு ஷேரிங்காக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பெருசாக செய்கிறது வந்து எங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. நம்மளோட திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வந்து அரங்கம் இல்லை. அரங்கம்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த டைமை நான் கொஞ்சம் டச் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ முருகேஷ் அண்ணன், பெருமாள் அண்ணன், அப்புறம் அமீட் அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு அரங்கம் இருந்துச்சு. அதாவது ஒரு திருவிழா ஷோவில் பார்த்தா கூட அவங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து சில அந்த ட்ராமாவில் எல்லாமே இருப்பாங்க, தீபாவளி நிகழ்ச்சியில் இருப்பாங்க. நமக்கு வந்து இன்னும் அந்த மாதிரி அரங்கம் செட் ஆகலை. கவலைன்னு வரும்போது நம்ம தனிமையை தேடுவோம். அந்த தருணத்துல நம்மளிடம் யாராவது நகைச்சுவையா பேசினா நம்மளையே மறந்து சிரிப்போம். ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமாங்க. அடுத்து வர ஒரு பேசுறதையே கேளுங்களேன். நகைச்சுவை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு வாய்ப்பு இப்போதைக்கு குறைவாக இருந்தாலும் நம்ம வந்து ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. கவுண்டர் டைலாக்னாக்கா பொதுவாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்போ அதில் கொஞ்சம் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், யோசித்து அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியுன்றதை வந்து எல்லாரும் யோசித்து ஒத்துமையாக அதுக்கு ஒரு வழிவகுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி அடையும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். சும்மா அப்படியே எடுத்தோன்னே டிவி வாய்ப்பெலாம் கிடைக்கல. அதாவது ஒரு மழை பெஞ்சா கூட ஏன் மழை பெஞ்சிச்சு, நீ குளிக்கலையா அப்படின்னு கேட்ட காலம்லாம் எங்களுக்கு இருக்குது. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு முக்கியம் சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷம் நகைச்சுவையில தானே கிடைக்குது. அடுத்து வர ஒரு பேசுறதையும் கேளுங்களேன். இது சசிகுமார். நான் வந்து நகைச்சுவை கலைஞன்றாங்க இதுன்றாங்க, பட் எல்லா கேரக்டரும் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு பிடிச்சமான விஷயம் வந்து காமெடி தான். அது வந்து கடவுள் கொடுத்த வரமா என்னன்னு தெரியல, என்ன பாவம் பண்ணிங்கன்னு தெரியல. நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு சொன்னாக்கா ஓப்ஸ் கோசடாப்பா. அதில் ஏஜென்ட் சாமியாக நடிப்பேன், வெள்ளை முடி வச்சுக்கிட்டு. இந்த வேலையில் வந்துட்டு எத்தனையோ பேர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோட திறமையை நல்லா உணர்ந்து நல்லா பயன்படுத்தின கே ஆனந்த் அவருக்கு இந்த வேலையில் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குண்டாக இருப்பேன். அப்போ 2004 ஷூட் பண்ண போகிறோம். அப்போ என்னோட ஜோடி வந்து நான் இப்போ வரைக்கும் ஒரு லெஜனாக இருக்கிற ஜஸ்மின் மைக்கேல் தான். அவங்க கூட ஜோடியாக நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து அந்த படத்தை வந்து சக்ஸஸ் ஆக்குனாங்க. அதே மாதிரி கோசடாப்பா ஓட் 2, 3 அப்படின்னு வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் யாந்த்ரா, ஐ நோ வாட் யூ டிட், உருவம், இந்த மாதிரி பல படம் போய்கிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்டிங்கன்னா கே கண்ணா இயக்கிய கம்பத்து கண்ணம்மா, அதில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கேன். என் கூட வந்துட்டு சங்கீதா நடிச்சிருக்காங்க. 2வது ஐஸ் கோசோங், அது வந்துட்டு சுப்ரமணியன் இயக்கியிருக்காரு, அதிலும் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேவன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. தம்பி என்ற ஒரு ஆக்ஷன் பேக் கதை, மகேன் ஹீரோ, அதில் 2வது ஹீரோவாக நான் நடிக்கிறேன். சகா நடிகர்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 டேக் வரைக்கும் போயிருக்காங்க, சிரிப்பு தாங்க முடியாமல். அது எனக்கு மறக்க முடியாத ஒரு இது. ஆனால் என் லைஃப்லேயே நான் மறக்க முடியாத, நான் வந்து சிரிக்க வைக்கிறேன், மற்றவங்கள சிரிக்க வைக்கிறேன், செட்டில் என் கூட நடிச்சிட்றவங்கள சிரிக்க வைப்பேன். எனக்குன்னு ஒரு சேலஞ்ச் வரும், டேக்கில் சிரிக்க வச்சுருவோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ வரைக்கும் இந்த 19 வருஷமாக நான் பயப்படுற ஒரே ஆள், நான் போனாக்கா அவங்க ரியாக்ஷன் கொடுத்தாக்க நான் சிரிச்சிடுவேன். சாரி நான் மல்மோ போயிரோட, ஐயோ இந்த ஆளு முகத்தை பார்த்துட்டுமேன்னு. அவர் யாருன்னா டேவிட். நம்ம இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். புதிய தலைமுறையின் ஈடுபாடு இந்த நகைச்சுவை கலையில குறைவாவே காணப்படுகிறது. முன்பு உள்ள காலகட்டத்துல அதிகமான நகைச்சுவை கலைஞர்கள் இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு பிறகு அந்த இடத்துக்கு யாரு வரப்போறான்ற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் அதிகமாகவே எழுந்துள்ளது. ஆக அதிகமான கலைஞர்கள் இந்த நகைச்சுவை கலையில ஈடுபடணும், அதுதான் எங்களின் எதிர்பார்ப்பு.
எதிர்பார்ப்பும் கூட. இந்த வாரம் பாத்தீங்கன்னா மலேசிய நகைச்சுவை கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த செக்மெண்ட் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலை உலகம் ஸ்வர்ணா. வணக்கம் அன்பான ரசிகர்களே. முன்னெல்லாம் வீட்டுல இருந்து வெளியானோன்னு வச்சுங்களேன், பக்கத்து வீட்டு ஆண்டி பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் வெளியானோன்னு வச்சுங்களேன், அப்புறம் இந்த வாரம் என்ன காசிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னங்க பண்ணுவேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் ரைட்டா செய்யறது இல்லையா? சரி விடுங்க, இந்த வாரமும் உங்களுக்கு தாறுமாறான காசிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். வெயிட் பண்றீங்க தானே? வாங்க பார்க்கலாம். பல இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்டோட சேர்ந்து பாடல்களை ரிலீஸ் பண்ணவர் மியூசிக் டைரக்டர் தீபன். ஆக கடைசியா தென்னிந்திய பாடகர் ஹாரிஸ் ராகவேந்திராவை இவரோட முதல் காதல் அப்படின்ற பாடலை பாட வச்சிருந்தாரு. தீபன் கூடிய சீக்கிரமே இவரோட ஃபர்ஸ்ட் மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. இந்த மியூசிக் ஆல்பம்க்கு டிஸ்கவர் மீ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காராம். அது மட்டும் இல்லங்க, இந்த டிஸ்கவர் மீல வந்துட்டு மொத்தம் 10 பாடல்கள் இருக்கான். இந்த 10 பாடல்களையும் ஆல்மோஸ்ட் 22 ஆர்டிஸ்ட் பாடி இருக்காங்களாம். எப்பா அகாஸ்டிக்கல் ரெக்கார்ட்ஸ் ப்ரொடக்ஷன் தயாரிப்புல வெளியாக போற இந்த மியூசிக் ஆல்பம்ல மொத்தம் 9 பாடலாசிரியர்கள் பாட்டு எழுதியிருக்காங்களாங்க. அது மட்டும் இல்ல, ஜூலை 12 DBKL அரங்கத்துல இந்த பாடலோட மியூசிக் ஆல்பம் லான்ச் ஆக போகுது. அஸ்தானா ஆர்ட்ஸ் புகழ் கண்ணன் ராஜமாணிக்கம் நம்ம ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கு மேலும் பிரபலமூட்டும் வகையில ஹீரோயின் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை அண்மையில நடத்தி முடிச்சாருங்க. சரித்திரத்துல வர பெண்களை மாடலா வச்சு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே அழகா சித்தரிச்சிருக்கிறாரு கண்ணன். அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏத்த மாதிரி ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அதே மாதிரி மேக்கப் பண்ணி விட்டு ரொம்பவே அழகா காமிச்சிருக்காரு நம்ம கண்ணன் ராஜமாணிக்கம். அது மட்டும் இல்லங்க, இவரோட படைப்பு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில ஷாமினி ராமசாமி, நசீரா இப்ராஹிம், ரத்ன கௌரி, நித்யஸ்ரீ வைரமுத்து போன்ற ஆர்டிஸ்ட ரொம்பவே அழகா காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. என்னங்க என்னமோ படத்தோட டைட்டில் சொல்றேன்னு நினைச்சிட்டீங்களா? இல்லங்க, எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருங்க. விஐபின்ற பேர்ல ஒருத்தர் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பண மோசடி செஞ்சுட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சுங்க. இந்த விஐபி புதுமுக ஆர்டிஸ்டா பார்த்து டார்கெட் பண்ணி செயல்பட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம Facebookல எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள தனியா கான்டாக்ட் பண்ணி இவரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதாவும், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைறாரு. அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளவு காசு கொடுங்க, கொடுத்தா என்னால குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு பணம் ஏற்பாடு செஞ்சு தர முடியும்னு சொல்றாரு. இந்த பொழப்புக்கு பேசாம உழைச்சு சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லங்க, மலேசியா கலை உலகம் அவார்டுக்கு இவரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாராம். அதை ஊரு பூரா சொல்லிட்டு அழைறாரு. கலை உலகத்துக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இது எல்லாமே பொய். எம் சுபாஷ் இயக்கத்தில் ரொம்பவே பரபரப்பா தயாராகி கொண்டு வருது கருடா பார்ட் 2. இந்த படத்துல சுபாஷோட ஆஸ்தான நடிகர் சூர்யா தான் கதாநாயகனா நடிக்கிறாரு. இவர் கூட சேர்ந்து பல புதுமுக ஆர்டிஸ்டும் நடிக்கிறாங்க. இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களா. அதுக்காகவே டிக்கெட் ப்ரீ புக்கிங்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, ஷூட்டிங் டைரக்ஷன் ஒரு பக்கத்து பரபரப்பா ஓடிட்டு இருந்தாலும் டிக்கெட் செல்லிங் இன்னொரு பக்கம் பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. கருடா 2க்கு மாஃபியா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கருடா 1 கதைக்கும் கருடா 2 கதைக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லைன்னு இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் சொல்றாங்க. பாடகர் திலீப் வர்மனோட அடுத்த ஆல்பம் எப்ப வெளிவர போகுதுன்ற கேள்வி மலேசியா கலை உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. குறிப்பா இந்தியால இருக்கிற இவரோட ரசிகர்கள் நம்ம கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திலீப் வர்மனோட பாடல் கேட்கறதுக்கு நாங்க ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கனவெல்லாம் மீண்டும் மீண்டும் போன்ற பாடல் செம்ம ஹிட் ஆனதுனால இவரோட அடுத்த பாடல் என்னவா இருக்கும்னு நாங்க கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கோம்னு இவரோட ஃபேன்ஸ் சொல்றாங்க. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திலீப்போட நியூ ஆல்பம் கமிங் சூன் யார், அந்த ஆல்பமோட ஒர்க்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. சோ திலீப் வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு மியூசிக் பார்ட்டி கொடுப்பாருன்னு பெரிதும் எதிர்பாருங்க. கொஞ்ச காலமா சைலண்டா இருக்கிற நம்ம மைக்கேல் ராவ் இப்ப புயல் வேகத்துல செயல்பட்டு வராங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்தன் அம்மா அப்படின்ற ஒரு சிங்கிள்ஸை ரிலீஸ் பண்ணாரு. இந்த வருஷம் எந்தன் அப்பா அப்படின்ற ஒரு சிங்கிள்ஸை ரிலீஸ் பண்ண போறாங்க. எந்தன் அப்பா பாடலை டத்தின் ஸ்ரீ ஷைலா நாயர், ஷாமினி ராமசாமி, திலா லக்ஷ்மன், ஷாஸ்தன் குரூப், அலெக்ஸ் ராவ், மைக்கேல் ராவ் இவங்க கூட சேர்ந்து மைக்கேல் ராவோட அப்பா டி ராஜுவும் பாடி இருக்காருங்க. ஜூன் மாசம் இந்த பாடலை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, மைக்கேல் ராவ் மற்றும் டத்தின் ஸ்ரீ ஷைலா நாயரோட ஒரு டூயட் சாங் அண்ட் ஷாமினிக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு சிங்கிள்ஸும் கூடவே வெளியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் மலேசியா கலை உலகம் MKU டாப் 8 சாங் லிஸ்ட்டை உங்களுக்காக அறிமுகப்படுத்த போறாங்க. சோ இந்த வருஷம் வெளியான பாடல்கள் எல்லாமே நீங்க எங்களுக்கு இமெயில் மூலமா அனுப்பி வைக்கலாம். ஒவ்வொரு வாரமும் மலேசியா கலை உலகம் ஆன்லைன் ப்ரோக்ராமை நீங்க பாத்துக்கிட்டு வரீங்க நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை பத்தி ஏதாச்சும் கமெண்ட் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா kalaiyulagam1234@gmail.com நீங்க இமெயில் பண்ணலாம். அது மட்டும் இல்லங்க, மலேசியா கலை உலகம் Facebook பேஜை லைக் பண்ணிட்டு அங்கேயும் உங்க கமெண்ட்ஸை நீங்க தெரிவிக்கலாம்.